சரி ராஜ் என்ன ராஜ் பண்ணுற? என்ன பண்ணுறது, ஷூ எடுக்க வந்துருக்கு. நல்லா இருக்கா எல்லாமே? ஷூ எல்லாம் நல்லா தான் இருக்குது, நமக்கு தெரிஞ்சுட்டா மாட்டேங்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஸ்கெச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் இருக்கோம். இந்த ஷாப்பில் வந்து வாக்கிங் போகிறோம். நான் வெயிட் குறைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து சூப்பரான ஒரு ஷூ இருந்தால் தான் நான் நடக்கணும்னு சொல்லிட்டான். சும்மா நடக்க மாட்டான், நம்ம இருந்தாலும் நடந்திருக்கோம். பட் நான் ஷூ போட்டு தான் நடப்பேன்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு எத்தனை 10 ஷூ ட்ரை பண்ணியிருக்கேன். அது 10 ஷூ ட்ரை பண்ணிட்டான். அந்த குஷன்லாம் வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதை செக் பண்ணிகிட்ருக்கான். நான் இங்கே விக்கி தெரியுறானா விக்கியை உட்காந்துருக்கான். எம்எஸ் ராஜ்குமார் இருக்கான். ஸோ வி ஆல் ஜஸ்ட் ரோமிங் இன்சைட் தி மாலில் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு எங்களோட லொக்கேஷன் தான். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் மாலை சுற்றி பார்த்துட்டு நானும் அம்மா ராஜ்குமார் ஒன்று சாப்பிடலை. ஸோ அடுத்து போய் சாப்பிட்றது நான் ஓகே. ஸோ ராஜ் வந்து 2 ஷூ பார்த்துட்டான். பட் அவனுக்கு கலர் மட்டும் ஆப்ஷன்ஸ் இல்லைன்றனால யோசிச்சுட்ருக்கான். ப்ளூவாடா? ஸோ ராஜும் விக்னேஷும் கீழே உட்லேண்ட்ஸ்க்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு தே ஆர் ட்ரைங் டு பிக் அவுட் சம் நியூ ஷூஸ். ஸோ ஸ்கெச்சஸில் பாஸ் வந்து 6700 வருது. பட் அதுதான் பெஸ்ட்டாக அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வரைக்கும் நானும் ராஜ்குமாரும் வி ஆர் சிட்டிங் ஹியர் அட் மெக்டானல்ட்ஸ் அண்ட் இதை கையில் வச்சுட்டு வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் ஆர் ப்ராடக்ட். பேசிக்கலி நாங்கள் ஒரு மெக்கானிட்டிக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பண்ணதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் அவங்கள்ட்ட அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்க அந்த டைமில் நாங்கள் ஜஸ்ட் சாப்பிட்றேன். ஏன்னா மதியானம் கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிடல. அண்ட் நீங்கள் அம்மாஸ் ராஜ்குமார் பார்த்துருப்பீங்க. சிதம்பரத்தில் ஃபஸ்ட்டு எனக்கு மீசையை வெட்டி விட்ட மீசையை இன்னைக்கு வந்து எனக்கு மீசை ஹெல்ப் பண்ண போகிறது யார்? வீடியோ. ஸோ மெக்கானிட்டிக்கு தான் நம்மளோட டிஃபால்ட் ஸ்டேபிள் ஃபுட் மாதிரி இருக்குது. அண்ட் இதை முடிச்சுட்டு ராஜ் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷூவை எப்படி பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிறோன்றதை பார்ப்போம். ஸோ ஐமீன் ஷவர்மா ஏதோ வாங்கணும்னு சொல்லியிருக்கான். ஸோ பக்கத்தில் ஏதோ கடை பார்த்துருக்கான் போல். ஸோ ஷவர்மா அண்ட் வெளியே நைட்டு டின்னருக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இது முடிச்சுட்டு வில் கோ டு தி பீச் ஆர் சம்திங். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபன் சிட்டி மாதிரி ஒரு இடத்துல உள்ளே இருக்கோம். ஸோ இங்கே எங்கேயுமே டிக்கெட்ஸ்லாம் வாங்கலை. பட் சும்மா என்னென்ன டிவைசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரேம்போ வச்சு ஒரு துப்பாக்கி சோலாக இருக்க மாதிரி இருக்குது. அதெல்லாம் பயமாக இருக்கும். ராஜ்குமார் ஃபோட்டோ எடுத்துருக்கோம், நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன், ராஜ்குமார் ஃபோட்டோ எடுத்துருக்கேன், எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து பாண்டிச்சேரி ராக் பீச்சில் இருக்கோம். ஸோ ரொம்ப நேரமாக இங்கே வந்துட்டு சும்மா அந்த படத்துலலாம் காமிப்பாங்க, ஒரு கருப்பு கலரில் கல் போட்டிருக்கோம். அங்கே நின்றுட்டு பேசுவாங்க இல்லை ஹீரோயின்ஸ்லாம். ஸோ அங்கே நின்றுருந்தோம். அங்கே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அந்த மெயின் அந்த பேவ்மெண்ட்லாம் இருக்கும்ல, வாக்கிங்கில் அப்புறம் இதாக இருக்காங்க பாருங்கள். லாக் பண்ணுற இடம்னு ஹாய் சொல்கிறாங்க. ஸோ இந்த பேவ்மெண்ட்டில் ஃபுல்லாக இப்போ இதுக்கு முன்னாடி லைட் எங்கேயுமே இல்லை. ஸோ அங்கே அதனால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போனோம்னா நம்மளுக்கு அந்த எல்லோரும் வாக்கிங் வர டைம் வந்துடும். ஸோ இதில் வி ஜஸ்ட் வாக் அரவுண்ட் ஃபார் வைல் அண்ட் யூனோ கோ பேக். ஸோ இப்போ தான் நாங்கள் இருக்கிற ரூம் இது. அண்ட் ஃபுல்லாக ஃபுல்லாக சுற்றிட்டு இப்போ தான் ரூமுக்கு வந்திருக்கோம். அண்ட் பக்கத்தில் இங்கே ஏதோ ஒரு கிளப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பைபிளே உட்காந்து பாட்டை போட்டு பீட் மட்டும் கும்னு அடிச்சுட்டு இருக்காங்க பேஸ் போட்டு. ஜன்னல் போட்டிடலாம்டா. ஸோ ரூம் கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் வீக்கெண்டில் பயங்கர பிஸியாக இருக்கோம்ல, அதுமாதிரி தெரியல. பட் வந்துட்டு இங்கே ஒரு 3 பேருக்கு ரூம் வந்து 2500 புக் பண்ணிவிட்டு நீ எக்ஸ்ட்ரா பெட்டு கிடைக்காதுன்னாங்க, எல்லாம் புக்குடுன்னாங்க. இப்போ பெட்ஷீட் கேட்டால் பெட்ஷீட் கிடைக்காதுன்றாங்க. ஸோ this is the room that we are here and it's very good, decent for its price. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இப்போ சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. சாப்பாடு வாங்கி வந்துட்டாங்கன்னா பார்த்துட்டு நைட்டு நானும் ரமாஸ் ராஜ்குமாரும் வெளில ஒரு ரைடு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சும்மா ஊருக்குள்ளே கூட போய்ட்டுலாங்களா? ஏன்டா ஈஸியாக தான் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ we haven't planned anything. பட் நாளைக்கு காலையிலேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் will not be able to. ஸோ that's the plan. அண்ட் நாளைக்கு காலைல சிதம்பரம் போயிட்டு சிதம்பரத்தில் கொஞ்சம் ரவுண்ட்லாம் முடிச்சுட்டு காலேஜெலாம் போயிட்டு கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காக பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தென் we can decide what we can do. ஸோ இப்போ டைம் 12:28. ஸோ அமாஸ் ராஜ்குமார் வந்து கண்டிப்பாக வெளியே போய் ஈசிஆரில் போய் டீ குடிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ we are getting down and seeing what we can potentially do. ஸோ இப்போ லாட்ஜ் வந்து கீழே வந்து என்ட்ரன்ஸ் மெயின் கேட் கூட்டிட்டாங்க அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் சாவி அதிலே தான் வச்சுருந்தாங்க. நல்லா லைனாக தான் இருக்காங்க. ஹாஸ்டல் மாதிரி நைட்டுங்களை வெளில போட மாட்டேங்க அப்படின்னு நினச்சோம். பட்
டீ ஏதாவது குடிக்கிறதுக்காக கிளம்பியிருக்கோம். பட்டு இங்கே பக்கத்துலேருந்து கடையும் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ ஈஸியாக இருக்குதானடா? இல்லைடா, ஈஸியாக ரொம்ப தூரம் இருக்கும்டா. ஏன்டா அப்படி திருப்புற? ஏன் கொஞ்சம் தூரம் போடா, அதில் போயிட்டு லெஃப்ட்ரா, அதில் போய் லெஃப்ட்ரா. ஸோ அடுத்து டீ கடை ஏதாவது போயிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிட்டு அங்கே போயிட்டு வீடு கட்டி வச்சுருவோம். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற ரோடு வந்து புதுச்சேரி யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு. டீ குடிக்கிறதுக்காக வந்தோம். நடுவில் அங்கே எங்கேயுமே எதுவுமே ஷாப்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் இந்த வேஃபல் ஹவுஸில் இந்த வேஃபல் போட்டு அதில் டெத் பை சாக்லேட்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணாங்க. அதை சாப்பிட்டுட்டு இங்கே ஃபுல்லாக ஏதோ லீவு போல் காலேஜுக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக பசங்க பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து நைட்டு வெளில வந்து தான் சாப்பிட்றாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம பண்ணல, விடவே இல்லை. ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் ஹாஸ்பிட்டே விட மாட்டாங்க. ஸோ முடிச்சுட்டு வி ஆர் ஜஸ்ட் கோனா லீவ் அண்ட் ப்ராப்ளி கெட் சம் குட் நைட் ஸ்லீப். ஸோ இப்போ லாட்ஜ்லேருந்து 8:30 செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ காலைல 8 மணிக்கு முன்னாடி வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 24 hours செக்இன்னா, 24 hours புக்கிங்னா. ஸோ காலைல 5-6 மணிக்கெலாம் வந்து சார் இன்றைக்கி செக் அவுட் பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு 7:30 கிளம்பலையா டைம் ஆச்சு சார், அப்புறம் 500 எக்ஸ்ட்ரா ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வச்சுட்டாங்க. ஸோ நாங்களும் ஆக்சுவலாக 3 பேர் ரூமில் 4 பேர் இருந்தோம். ஸோ இட் கேன் செக் அவுட். ஸோ நாங்கள் எதுவும் பெருசாக சொல்லலை, அந்த டைம் இட் மேட்டர். அண்ட் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி இங்கேருந்து சிதம்பரம் கிளம்புறோம். காலைல போயிட்டு ராகவேந்திரன் அங்கேருந்து வந்திருப்பான். ஸோ ஹீ இஸ் புக்கிங் ரூம் தேர். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே போயிட்டு லைட்டாக ஃப்ரெஷ்ஷன் ஆகிட்டு சிதம்பரம் கோயில், அதுக்கப்புறம் காலேஜு, அதுக்கப்புறம் நாங்கள் தங்கியிருந்த வீடு எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் ஈவினிங்க்கு மேலே அப்படியே ஃப்ரெண்டோட அந்த ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து லீவ் போகுது. ஸோ எல்லாருமே நைட்டே கிளம்புற மாதிரி தான் மோஸ்ட்லி பிளானு. ஸோ லெட்ஸ் see how it goes. அண்ட் இன்னும் சாப்பிடல. இங்கேருந்து சிதம்பரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகிடும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணணும். ஸோ Pondicherry was pretty nice, but I didn't get to vlog a lot much. But yeah, it is a good trip and you will meet all my other friends there. So yeah. ஸோ இப்போ பாண்டிச்சேரி தாண்டி சிதம்பரத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வரது இட்லி சாப்பிட்லான்னு சொன்னால் விட மாட்டாங்க. இந்த போக்கிரி படத்தில் வடிவில் ஒன்று கிடைக்க சொல்கிறப்ப இங்கே வேணாம் அங்கே சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அவுட்டரில் எங்கேயாவது இடத்துல டிஃபன் சென்டர் இருந்துச்சுன்னா we can eat and probably be done with the breakfast. இதெல்லாம் காரைக்குடி பாண்டிச்சேரி ரெஸ்டாரண்ட் பேர் காரைக்குடி நான்வெஜ் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே தான் திடீர்னு இப்படி அமாவாசை இப்படி தாண்டி போயிட்டான். அப்புறம் வந்து அப்படி சுற்றி எடுத்து நிப்பாட்டிட்டு இங்கே சாப்பிட்டுருக்கோம். ஸோ முட்டை தோசை, பொங்கல், முட்டை தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு இதுக்கடுத்து நம்ம சிதம்பரம் போகிற ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ காலையில் இப்போ வந்துடுவான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1 hour அங்கே வந்துடுவோம். வந்துட்டா நாங்கள் ரூம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் அப்படியே அங்கே போயிட்டு நம்ம ஜாயின் வச்சுருக்கோம். ராஜ்குமார் வந்து இப்போ முட்டை தோசை சாப்பிட்டாரு. முட்டை தோசை எப்படி இருந்துச்சு ராஜ்குமார்? முட்டை தான் சுமாராக தான் இருந்துச்சு. ஏசி எப்படி இருக்குது? ஏசி சும்மா ரொம்ப ஏசியே வரல. ஏசின்றாங்க, ஏசி வரல. ஸோ இப்போ தான் வந்து அது காரைக்குடி செட்டிநாடுன்னு சொன்னேன். அது காரைக்குடி செட்டிநாடு இல்லை, காரைக்கால் செட்டிநாடு. ஸோ இப்போ அமாவாசையில் அதுக்கு மேலே வண்டி விட்டுருக்கான். எக்ஸ்போர்ட் டிரைவர் வி ஹாவ் ஹியர். அண்டு இன்னும் 1.5 hours காமிக்குது சிதம்பரத்துக்கு. ராகவேந்திரன் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போகிறப்ப கரெக்டாக வந்திருப்பான். போயிட்டு ஃப்ரெஷ்ஷன் ஆகிட்டு கோயிலுக்குலாம் போனால் வெயில் வெளுத்துமா அடிக்கணும். ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போயிட்டு நாங்கள் இருந்த இடத்துலாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு புலக்காங்கிதம் அடிச்சு அப்படியே கூஸ் பம்ப்ஸ்லாம் வர்ற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சீர்காழியில் ஏதோ ஒரு நான்வெஜ் சீ ஃபுட் ஒரு இடத்துல சாப்பிடணும் அப்படின்னாங்க. அதுக்கு போகிறோமா இல்லை மூர்த்தி கேஃபேல போயிட்டு பரோட்டா முட்டை சட்னி சாப்பிட்றோமா. முட்டை சட்னிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. முட்டை சட்னி இட்ஸ் வெரி வெரி ட்ரூ டு சிதம்பரம் ஒரு ஃபுட்டு. வேறு எங்கேயுமே கிடைக்காது. நான் அதுக்கு சாப்பிட்டதே இல்லை. யா ஸோ லெட்ஸ் see what the day has planned for us. ஸோ இப்போ சிதம்பரம் போகிறதுக்காக ஒரு ஹைவேஸில் இருக்கோம். இங்கே கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு ராஜ் வந்து ஆரம்பி குடிச்சிருக்கான். அண்ட் அவனும் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இன்னும் ஒரு 20-25 மினிட்ஸில் சிதம்பரம் போயிடுவோம். அண்டு பயங்கரமான வெயில். நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்டலி இதில் ஒன்றுமே இல்லை, மரத்துக்கான அறிகுறியே கிடையாது. அதனால் we just have to fill ourselves with கூல். அதனால் எதாவது குடித்தா மட்டும்தான் இயங்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 20 minutes will be there. அண்ட் ராகவேந்திரன் வந்துட்டான், செக்இன் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன்னா டேட்டா அவனோட இடத்துக்கு அப்படியே டேட்டா
சிதம்பரத்துக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் சிதம்பரம். அண்ட் பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு ராஜ்குமார் வீடியோடா என்ன வந்துச்சுன்னு பார்த்தா சிதம்பரம் போர்டு அப்படின்னா திஸ் இஸ் ஹவ் வி என்டர் சிதம்பரம். ஸோ இன்னும் கரெக்டாக ஒரு 5 minutesல ஹோட்டலுக்கே போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து நான் மாரியப்பன் நகருக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு தனியாக ஒரு ரூமில் இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாயின் பண்ண ஒரு ரூமு. இதுதான் அந்த வீடு. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்குது. இங்கே தான் உட்காந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். இங்கே தான் எல்லாம் உட்காந்துருக்கோம். பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க. அண்டு இங்கே தான் நான், ராஜ், தனசேகரன், விஜி, ராஜ்குமார் எல்லாருமே இங்கே தான் இருந்தோம். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் பிளேஸ். அண்டு இங்கே இருந்தப்போ தான் இங்கே இருந்தப்போ தான் நைட்டு 8 மணி நேரம் கரண்ட் போகும் மேடம் ஒரு நாளைக்கு. ஸோ ஃபுல்லாக இங்கே தான் மேலே உட்காந்து கொசு அடிச்சுட்டே உட்காந்துருக்கோம். ஸோ வெளியில் வருவாங்க அப்போ சைக்கிள் எடுத்து அங்கே. ஸோ இதுக்கு பின்னாடி நான் இன்னொரு ரூமில் இருந்து நாடலாம் போய்ட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் தான் இருந்தோம். ஸோ பயங்கர ஜாலியாக இருக்குது. நான் அது நினைப்பேன் 10 மரம் எதுவுமே இது பண்ணல. இதெல்லாம் ஹைட்டு கூடி இருக்கோடா. இப்படியா இருக்கும். ஏற்றி இருக்காங்கடா மண்ணெல்லாம் போட்டு இப்படிலாம் இருக்காதுடா. நம்ம இது இப்படி தாண்டே ஏறும். ஏன்னா தண்ணி வராமல் இருக்கா. ஸோ நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. பட் ஸ்டில் சரி. ஆமாம் இந்த இடத்துல வெளில உட்காந்து படிக்கிறோன்ற பேரில் உட்காந்து கதை பேசிட்டு இருப்போம். நான் இங்கே உட்காந்து வச்சேன். அவங்க எல்லாம் உட்காந்து போய் பேசிட்டு இருப்போம். இந்த ஏரியாவில் எதுவுமே மாறவே இல்லை. இந்த ஏரியா வந்து நாங்கள் இருந்தப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. தெர் பி நோ லைக் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் வைஸோ இல்லை வந்து வீடு புதுசாக வந்து அந்த மாதிரி இந்த வீடுலாம் நாங்கள் இருந்தப்போ எந்த கண்ட்ராவே இருக்கா. டிவி பார்த்தீங்களா? நாங்கள் வந்து இல்லை நீங்கள் பேசிருக்கீங்க. அது சோமா ஸ்டார்டியா இது ஹீரோ ஸ்ப்ளெண்டர். ஸோ இந்த பிளேஸில் நாங்கள் இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு 1 year அங்கே இருந்தோம். ஸோ யா இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஜெயராம்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த சீ ஃபுட் இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அது வந்து இங்கே நாங்கள் சீர்காழி போகிற ரூட்டில் இருக்கோம். ஸோ நாங்கள் சீர்காழியில் இருந்தப்பே வந்து எங்கள் அம்மா இங்கே சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டதே இல்லை. பட் எல்லாம் மத்தியானம் இங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ ஹோட்டல் ஜெயராமன் வந்தாச்சு. இங்கே வந்து போன் அப்பிட்டிட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ஸே வந்து போய் சாப்பிடுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த பக்கம் வந்து சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது சொல்லுது. ஸோ as you can see there is ஹோட்டல் ஜெயராமன். அண்ட் இது வரைக்கும் நான் இங்கே ஒரு 4 years வந்து இங்கே வந்து சாப்பிட்டதே இல்லை. This is the first time I'm going to eat. So it's going to be a review of that also. I don't know. Let's see. இந்த மெயினான ஏரியாவில் தான் இருக்குது. இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா you can find it traffic here. And they like cook very good what do you call it, prawn எல்லாமே நயனா பண்ணுவாங்க. They have dedicated security who assist everyone with parking. Yeah, it's very nice that they have this kind of popularity basically. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா they have all the prawn put there and people are waiting here as a queue. So it's very dope. Yeah. ஸோ இங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்கார். அவர் வந்து வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தராக அனுப்புவார். கிட்டத்தட்ட ஒரு பயங்கர எக்ஸ்க்ளூசிவ் ஒரு கிளப்புக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போலாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டதே இல்லை. பட் இட்ஸ் வெரி டோப் தட் வி கெட் டு டு. யா ராஜ் மட்டும் உள்ள காரில் உட்காந்துருக்கேன். அவன் மட்டும் ஏசியில் உட்காந்துருக்கேன். நாங்களாம் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். எப்போ உள்ளே போறீங்களோ அப்போ கால் பண்ணுங்க, நாங்கள் வரோம் அப்படின்றோம். சரியாடா. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி இங்கே ஒரு மீன் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு இறால் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே எல்லா ஐட்டமும் மொத்தமாக வச்சுருக்காங்க. அண்ட் யூ கேன் see the crowd inside. It's like pretty. ஸோ இதுதான் உள்ள அந்த ஹோட்டலோட லுக்ஸு. எல்லோரும் உட்காந்துருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா we are inside and we are just starting to have our lunch. அண்ட் என்ன இருக்குன்னு தெரில. ஸோ இறால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இறால் மேபி வில் ட்ரை அண்ட் வில் see how it tastes. அண்ட் யா எனக்கு பெருசாக எதுவும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் வந்துட்டோம் அப்படின்றதுக்காக இறால் மட்டும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இறால் முள் இருக்காது. வேறு ஏதாவது ஃபிஷ் ஏதாவது ஆர்டர் பண்ணாங்கன்னா நம்ம அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் தேர். அண்ட் இது எக்ஸ்க்ளூசிவாக ஆக்ஸ் இருக்குது. நிறைய பேர் சொல்லி வந்திருக்கிறதுனால ஒரு ஹைப் இருக்குது. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு யாருக்கும் ஐடியா. நீ என்னடா ஆர்டர் பண்ண போகிற? அவனு இறால் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. அதான் ஈஸியாக நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். இறால் ஏதாவது மீன் தான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் கேட்போம். ஸோ இது வந்து சிக்கன் குழம்பு. இது வந்து என்னடா இது இறால் குழம்பு. அது வந்து மீன் குழம்பு அங்கே இருக்குது மீன் குழம்பு. அண்டு நாங்கள் எல்லாமே இறால் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இறால் வந்திருக்கு. ஸோ இட்ஸ்
டேஸ்ட் இப்போ தான் பார்க்க போகிறேன், சாப்பிட்றேன். ரொம்ப ரொம்ப நல்லா. Yeah, it's not that bad and all. It's pretty good. ஸோ பயங்கர என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருப்பான்னு நினைப்பீங்க. ஆனால் அவன் மண்டையிலேருந்து எவ்வளோ தண்ணி போகுதுன்னு எனக்கு தெரியும். வேறு எப்படி இருக்கு எல்லாருமே நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கே தண்ணீர் பாய்ச்சலாம், அந்தளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இதான் சாப்பிட்டு கொடுத்துருக்கோம். பில் பே பண்ணிவிட்டு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த என்டையரிட்டி ஆஃப் த வெப்சைட் ஆஃப் ஜெயராமன் ஹோட்டல். இப்போ நாங்கள் வந்து ஜெயராம் ஹோட்டலுக்கு வெளில வந்துட்டோம். ஸோ எல்லாருமே வந்து மூஞ்சி கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் மூஞ்சிலாம் கழுவில் எல்லாரோட வேர்வையும் அவ்வளோ இருக்குது. ஸோ பார்த்துக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் ஏசி போட்டிருக்கனால ஒன்றும் தெரியல. பட் ஸ்டில் இட் வாஸ் லைக் பயங்கரமாக இருந்துச்சு. உள்ள ப்ரைஸ் ஓகே வேணாம் ராஜு. ஹெவி ப்ரைஸ், ஹெவி டேஸ்ட், ஹெவி ஸ்டொமக். யா. ஸோ இப்போ அந்த தைக்காலில் வந்து சின்ன இது பார்க்கலான்னு பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட எல்லா இடமுமே அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு 2-3 பில்டிங்ஸ் அது எங்கள் மாரிப்பனரில் ஒன்றும் வரல. எல்லாம் வீட்டை விட்டு போயிட்டாங்க போல. இந்த இடம்லாம் பாருங்கள், இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் புதுசாக வந்துருக்கு. அண்ட் திஸ் இஸ் தி என்ட்ரன்ஸ். இதுதான் வந்து எங்களோட தி காலேஜ். இங்கே வந்து யாரும் உள்ள வரலாம், எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. நல்லா ஃபஸ்ட்டு காலேஜில் வந்தப்போ என்ன காலேஜா இதெல்லாம் என்ன புதுசாக வச்சுருக்காங்க மச்சான். இதெல்லாம் கல்வெட்டு இல்லை இது இல்லை. நான் இருந்தப்பெல்லாம் இல்லைடா. இப்படி தான் இருக்கும், இவ்வளோ தூரம் இருக்கும். இதில் ஒரு 25 ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருப்பாங்க. எதுக்கு போட்டாங்கன்னே தெரியாது. ஏன்னா 50 பேர் அப்படி பண்ணி ஏமாத்த பார்க்குறாங்க. என்ன எதுவுமே புல்லு இல்லை. ஆக்சிஜன் பார்க்கு வெயில் பள்ளக்காட்டு எடுத்துக்கிட்டு இருக்க ஆக்சிஜன் பார்க்கு வேறு. இதில் 8 வருஷம் முன்னாடி இதெல்லாம் காணணும். இங்கே போட்டு இருக்குது, இந்த போட்டு ஓடாது. ரொம்ப வருஷமா இருக்குல்ல இந்த போட்டு. இதான் என்னமோ சொல்லுவானுங்கல்ல ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஸ்டேடியம். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. வெல்கம் டு யூனிவர்சிட்டி வித் டைவர்சிட்டி. ஸ்பீட் பிரேக்கில் மாற்றிட்டாங்க. முன்னாடி அந்த இது ஸ்க்ரூ போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய ஸ்க்ரூ போட்டாங்க. இது ஹாஸ்டல் காமிச்சிருக்கேன். இது என்ன ஹாஸ்டல்? இது ரோஸ் இல்லைம்மா. ஸோ இங்கே ஹாஸ்டல்ஸோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்த தமிழ் இப்படி சொட்ட இருக்கும். ஆனால் இது ரோஸ் வச்சுருக்காங்க. இது ரோஸ் இல்லம். அந்த பக்கம் என்னடா குறிஞ்சி முல்லை. அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் என்னது? தாமரை. தாமரை தாமரை. தென்றல். அந்த பக்கம் நர்சிங் என்ன தெரியுது? அது இதை பேர் அதான் தாமரை. என்ன நம்ம அக்ரி எல்லாம் ஒட்டுக்கா உள்ளதான் எல்லாம் ஒரே இதுல. ரோஸ் மல்லி லேடிஸ் ஹாஸ்டல். முல்லை குறிஞ்சியா? குறிஞ்சின்றது நம்ம அது உள்ள இருக்கிறது. மரம் வச்சிருக்காங்க. சென்ட்ரல்ன்றது இங்கே ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல். நிறைய மரம் வச்சிருக்காங்க. வளர்ந்துருக்கா வச்சிருக்கலாம் மாட்டாங்கடா. ஓ ஆமாம்மா நட்டிருக்கேன் எல்லாம். நம்ம இருக்கும்போது சந்தன மரமா. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸே இவ்வளோ தூரம் போகிற அளவுக்கு இருக்கும். பட் யா குளத்து தண்ணி எல்லாம் வந்துருச்சு. இது எப்படி தண்ணி இருக்குன்னு தெரியல. அடுத்த மாதம் இன்னும் கலக்கும். விழுந்துட்டு பாருங்க. ஸோ இதுதான் அட்மின் ஆஃபீஸு. இங்கே தான் வந்து நாங்கள் ஃபீஸ் கட்டுறது. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏதாவது வந்து கேட்போம். அதுக்கப்புறம் இங்கிட்டு இந்த செக்ஷன் அந்த செக்ஷன் போகும்பாங்க, அந்த பிளாக் இந்த பிளாக் போகும்பாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, எங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் இதுக்கு கிளாஸ்லலாம் ஓடி போட்டு அது இதுன்னு சுற்றி எதையோ பண்ணுவோம் கடைசியில். ஆனால் அதே மாதிரி தான் இருக்குது. இதுவும் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. இப்போ காலேஜ் லீவுன்னு நினைக்கிறேன். ஸோ பெருசாக யாரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸே பெருசாக இல்லை. நாங்கள் போனதுக்கப்புறம் எங்களுக்கு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே தான் இதுதாங்க ஒரு முக்கியமான இடம். இங்கே தான் ஃபீஸ் கட்டணும். இங்கே வந்து ஃபீஸ் கட்டுற அன்னைக்கு தியேட்டரில் முதல் நாள் ஷோக்கு டிக்கெட் எடுக்கிற மாதிரி நிற்பாங்க எல்லாரும். ஐயோ ஐயோ. இந்த ரோட்டில் தான் நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதும் போது வருவோம். ஃபுல்லாக இந்த பக்கம் வந்துட்டு எல்லாம் கையில் புக்கோடு நின்றுருப்பாங்க. இது வந்து பெவிலியன், அது பேர் என்ன, பெவிலியன் கிரவுண்டு. இங்கே தான் எல்லோரும் ஆடுவாங்க. இதெல்லாம் நம்ம அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்ததெல்லாம் இங்கே வச்சு தான் நம்ம ஷார்ட்ஸ் எடுத்துருப்போம். இதுலேருந்து வேலி எகிரி குச்சி ஆமாம், இதுலேருந்து மேலே ஏறி வருவோம், என்னென்னமோ பண்ணியிருப்போம். அப்படியே கிரவுண்டை காட்டியிருக்கேன். இந்த இருக்குது தான் கிரவுண்டு. இதெல்லாம் வந்து எனக்கு அவுட் ஆஃப் சிலபஸ். இதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. இதுதான் வந்து டெக் பார்க்கு. இது வந்து எங்களுக்கு காலேஜ் வந்து ஆக்சுவலாக கிளாஸ் ரொம்ப லிமிட்டடு. ஸோ நிறையா கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ எங்கள் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து அந்த பக்கம் இருக்குது. ஸோ ரொம்ப டுவர்ட்ஸ் அந்த பக்கம் இருக்குது. பட் கிளாஸ் இல்லாதனால இதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் மாற்றி நீ இந்த கிளாஸுக்கு போ, அந்த கிளாஸில் உட்கார மாற்றி உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே தான் வந்து செகண்ட் தேர்ட் இயர் ஆடாது இங்கே இருந்தப்போ.
தேர்ட் இயர் ஃபுல்லாக இங்கே இருக்கும். சண்டேடா இன்னைக்கு. ஓ சும்மா வருவாங்களோ. காலேஜ் லீவுடா. ஸோ இதான் அட்மின் ஆஃபீஸு, இங்கேருந்து தான் வருவோம். அண்டு இது வந்து ஒரு மீன் தொட்டி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. எதுக்கு வச்சுருந்தாங்க, ஏன் வச்சுருந்தாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் யாரும் உள்ளெல்லாம் போனதில்லை. பட் இப்போ வந்து கொஞ்சம் பெயிண்ட்லாம் அடித்து இது பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அதோட வாட்டர் சீப்பேஜ்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. அது ஒரு மீன் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்குன்னெலாம் இன்னும் எதுவும் தெரியல. இந்த பில்டிங் பேர் என்ன அப்படி எதுவுமே தெரியாது. பட் இட்ஸ் ஸ்டில் தேர், இட்ஸ் நைஸ். அண்டு இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்ட்ரெச்சு அட்மின் ஆஃபீஸ்லேருந்து அந்த எண்டு வரைக்கும். இந்த பக்கம் எம்பிஆ காலேஜ் இருக்கும், இந்த பக்கம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் தான் அந்த பவிலியன் கிரவுண்டு காமிச்சது. அண்டு இந்த இடத்துல தான் ஃபுல்லாக வந்து எல்லாம் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே தான் ஃபுல்லாக பயலுக்கு நிற்பாங்க. ஒரு பொண்ணு நடந்து போகுதுன்னா இங்கேருந்து கிளாஸ் முடிச்சுட்டு அந்த பக்கம் நடந்து போகணுன்னா இங்கேருந்து ஃபுல்லாக சைடு அடிக்கிறது இந்த பக்கம் நிற்பாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பண்ணதில்லை. நம்ம டேரெக்டாக முடிச்சோமா கிளாஸுக்கு போகணுமா என்ஜாய் பண்ணுமான்னு வந்துடுறது. ஸோ இதுதான் வந்து பிசி கார்னர் நாங்கள் சொன்னது. இப்போ எல்லாம் பயங்கர எம்டியாக இருக்குது. திஸ் வாஸ் தி எப்படி சொல்கிறது, ஒரு பீக் ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் இங்கே தான் இருக்கும். அண்ட் இதுதான் வந்து தாமரை இல்லம். as you can see இட்ஸ் கால் தாமரை இல்லம். அண்ட் இதுதான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஸோ அக்ரிகல்ச்சர் காலேஜில் வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக நடந்து இப்படி வந்து இங்கே வரலாம். இல்லை இப்படி உள்ளே இருந்து இதுலேயே ஒரு ரூட் இருக்கும், இதுலேயே உள்ளேருந்து வரலாம். ஸோ இங்கே பொண்ணுங்கெல்லாம் இந்த பக்கம் தான் வெளில வருவாங்கன்றனால எல்லாம் இங்கே தான் நிற்பாங்க. அண்ட் இங்கே தான் ஜெராக்ஸ் இருக்கிறது, இந்த பிரிண்ட் எடுக்கிற கடை எல்லாமே இங்கே இருக்கும். இன்றைக்கி எல்லாமே க்ளோஸ் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஜெராக்ஸு, இதெல்லாம் பேர் என்னது, ஹெச்ஆர் ஜெராக்ஸ். இங்கே தான் எல்லோரும் அந்த ஸ்டடி மெட்டீரியல்லாம் வாங்குவாங்க. ஸோ இங்கே புக்ஸ் வாங்குற கான்செப்ட் எங்களுக்கு இருக்காது. ஸோ வாட் வி டூ இஸ் வி புக்ஸை ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி ஏற்கனவே வச்சுருப்பாங்க. ஒரு மெட்டீரியல் மாதிரி வச்சுருப்பாங்க. எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் அப்படின்னா அது ஒரு 100 ரூபா இல்லை 150 ரூபா கிடைக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து எல்லோரும் அன்றைக்கி தான் பிரிண்ட் எடுத்து படிப்பாங்க. 3 நாள் தான் படிக்கிறாங்கண்ணா. அதனால பிரிண்ட் ஒரு செகண்ட் 2.5 இயர்ஸ் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வாங்குறதே இல்லை. ஸோ இந்த வழியாக தான் நடந்து வருவோம் ஃபுல்லாக. ஸோ இப்போ இப்படி நேராக போனால் அந்த பக்கம் போனால் காலேஜில் எப்படியும் போகலாம். பட் நம்ம இப்படியே போவோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதான் வந்து அந்த பிசி கார்னர்லேருந்து வந்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் திஸ் ஓடை காலட் சந்தை இங்கே தான் இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாமே ரொம்ப அனாதையாக இருக்குது. அண்ட் இந்த இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பிரிண்ட் பண்ணுற இடம். இங்கெல்லாம் பிரிண்டிங் ப்ரெஸ் மாதிரி இருக்கும். இங்கே தான் ரெக்கார்ட்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டு இங்கே தான் வாங்குவாங்க. ஸோ இப்போ என்னமோ தெரில, ஒரு மாதிரி ஒரு ஏதோ கோஸ்ட் டவுன், ஜாம்பி டவுன் மாதிரி எல்லாம் அனாதையான மாதிரி இருக்குது. எதுவுமே இல்லை, எங்களுக்கே பயமாக இருக்குது. இப்போ காலேஜுமே இருக்குமா இல்லையான்னு தெரில. காலேஜ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. எங்களாக தான் நாங்கள் களை பிடுங்கணும். நாங்கள் பயிர் நட்டணும்னு சொல்ல முடியாது, களை பிடுங்கணும். எனக்குலாம் ஒரு ஃபீல்டு என்னை நம்பி கொடுத்தாங்க. அது ஒன்றுமே பண்ணல, அதில் களை மட்டும் தான் வளர்ந்துச்சு. எத்தனையோ ஸ்கொயர் ஃபீட் சின்னதாக கொடுத்துட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். அதை வந்து பார்க்கவா செய்யணும், அதை கூட பார்க்கவே இல்லை. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் இந்த வீடுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீட்டோட ஓனர்லாம் இந்த வீடு தானடா. இல்லை இது அசாரில் இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீடு வந்து மேலே எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. யாரும் வெளியே போக முடியாது, எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கும். அடைச்சி வச்சுட்டு 12,000 ரூபாய் கேட்டாங்க. மாதத்துக்கு 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ. ஸோ நல்லா அந்த ரூம்லாம் எடுக்கல நான். இதுதான் இங்கே தான் அசார் மெஸ்ன்னு ஒன்று இருக்கும். இதாடா இங்கே இருக்கு அசார். இந்த இருக்கு அசார் மெஸ். அசார்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ. இதுதான் இங்கே தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. எல்லாம் மாற்றிட்டாங்க ஃபுல்லாக. ஆமாம் ஆமாம் அவங்கள்ட்ட பேசுவோம்ல. இதுக்குள்ளே வந்து சிலவரோட வீடெலாம் இருக்கும். இங்கே வந்து நின்று பேசிகிட்டு இருப்போம். இங்கே தான் ஃபோட்டோ எடுப்போம். இதுதாங்க எங்களோட டிபார்ட்மெண்ட்டு ஃபோக்கஸ் ஆகிருக்கா. காலேஜ் இதுதான் வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஸோ பெருசாக இருக்குமே, இங்கே தான் பெரிய மரமாக இருக்கும். இந்த பில்டிங்லாம் நாங்கள் இருந்தப்போ இல்லை. இது நாங்கள் கடைசி இயர் படிக்கும்போது இங்கே பார்க்கிங் வச்சுருந்தாங்க. இப்போ கட்டிட்டாங்க. ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் செல். என்னத்தையாவது பேரை போட்டு பண்ண வேண்டியது. இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு இந்த கலரில் கட்டியிருக்காங்க தெரியல. எல்லாமே அந்த கலரில் தான் இருக்குது. இது மட்டும் எந்த கலர், கிரீன் கலர். ஆமாம், அப்படின்னா மொத்த பில்டிங் அப்படி இருக்கணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரானமி, இங்கே தான் அக்ரானமி ஃபேக்கல்ட்டிலாம் இருப்பாங்க. ஷோ யூ அரௌண்ட். இட்ஸ் ரியலி ஃபன். லைக் இந்த பேஸே சூப்பராக இருக்கும். லைக் பயங்கர க்ரீனாக எல்லாமே இருக்கும். வில் பார்த்து காசு மாதிரி அண்ட் வில் எக்ஸ்பிளைன். அனுப்புகிறேன்டா. இங்கெல்லாம் வந்து அந்த பூச்சி டப்பா வச்சுக்கிட்டு வீட்டில் சைன் வாங்குறதுக்குள்ளே படாத பாடு. இந்த பக்கம் இதுதான் வந்து இதுங்க, அதுக்கு பேர் என்ன, இதுதான் ஆஃபீஸ் ரூமு. ஸோ இங்கே தான் வந்து ஏதாவது லெட்டர் எழுதி கொடுத்து, ஐடி கார்டு காணாமல் போகுது இல்லை ஏதாவது நடக்குதுன்னா லெட்டர் எழுதி கொடுக்கணும். உடனே கால் பண்ணுவோம் என் ஃப்ரெண்ட்ஸு, மச்சா ஒரு லெட்டர் எழுதணும் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு. பூச்சியோட பாக்ஸ் மாற்றிட்டோம் அப்படின்ட்டு ரெக்கார்ட் நோட்டை கிழிச்சு எழுதி விட்டார் இல்லையா யார்? ஆமாம் சதீஷ் பண்ணுவார். பாக்ஸ் மாற்றிட்டோம் அப்படின்ட்டு. என்னடா ஆமாம் பெட்டி. என்கிட்ட ஒரு பெட்டி இருக்குடா, ரமேஷ் முடிக்கல ஒன்றும். அது பெட்டி இன்னும் அதே நாத்தத்தோட தான் கிடக்கு. இது பாருங்க, என்டமாலஜி டிபார்ட்மெண்ட் வந்தோன்னே என்டமாலஜி வேலையை பார்க்குறோம்.
இந்த பட்டாம்பூச்சி இப்போலாம் கிடைக்கும். காலேஜ் படிக்கிறப்போ ஒரு கண்டு ரூபாய் கிடைச்சலையாது. அந்த மேட்ரு பூச்சி மட்டும் கிடைக்காண்டா, திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் இருக்கும். யார் ஹாய்டா இவர் தாங்க ரெப்பு. இவர் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணார் ஃபுல்லாக. ஸோ இவருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அத்துப்படி. எல்லாரையும் ஃபஸ்ட்டு போயிட்டு ரெக்கார்டை முடிச்சு சைன் வாங்கி முடிச்சுடுவார். நாங்கள் அப்போ ரெக்கார்டே வாங்கியிருப்போம். டேரெக்டாக எப்படி நாங்கள் ப்ரெஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து டேரெக்டாக எதுவும் எழுதுங்கன்னு கொடுத்துரு. இதுதான் டீன் ஆஃபீஸ். இங்கே இருந்தால் லெட்டர் எழுதுவாங்க. எனக்கு கால் பண்ணுவாங்க, மச்சான் நான் இது எழுதுறேன்டா, இதை லெட்டர் எழுதுறான்னு கேட்பாங்க. இப்போ லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இப்போ நோ ராகிங்லாம் போட்டிருக்காங்க, ரெஸ்பெக்ட் உமன்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம காலேஜ் எங்கே நடந்துச்சு அதிகமாக நம்ம லெட்டர் எழுதி கொடுக்க வந்திருக்கீங்க தெரியல. ராஜா எழுதுவான். ராஜா இவன் தனாக கேட்பான் ஏதாவது. அதான் அட்டனன்ஸுக்கு தான். யா ஸோ இந்த மாதிரி பேனர்லாம் இப்போ தான் போட வந்துருக்கேன். இதெல்லாம் முன்னாடி கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி டோப். யா ஸோ இப்போ இதுக்கு மேலே தான் வந்து இதெல்லாம் நடக்கும். இங்கே அதுக்கு பேர் என்ன, லிட்ரரி காம்படிஷன்ஸ். இங்கே தான் அந்த கவிதை போட்டி, காவிதை பேட்டி, மறுவேட போட்டியெல்லாம் நடக்கும். யாருக்கு நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. நான் மட்டும் 3 வருஷம் அங்கே உள்ள போய் உட்காந்துருக்கேன். ஓடியோ போட்டு உட்காந்துருக்கேன். இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது என்னது, அந்த இடத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. என்டமாலஜி இல்லை இது பேர் என்டமாலஜி. மைக்ரோபயாலஜி அந்த பக்கம் எக்ஸ்டென்ஷன் 6 மாதம் போய் வெளியில இருந்துமே. எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்ட், மெயின் டிபார்ட்மெண்ட் அப்படியா? டிபார்ட்மெண்ட் எனக்கு டிபார்ட்மெண்ட்லாம் தெரியாது. எனக்கு இது கெமிஸ்ட்ரி தெரியும். அதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் இதுதான்டா. இது அக்ரானிக் மச்சான். இது பிளான்ட் பயாலஜிடா. அதான் பிளான்ட் பயாலஜி. அது வந்து எக்கனாமிக்ஸ். எக்ஸ்டென்ஷன் மேலே மச்சான். ஃபேக்கல்ட்டி எல்லாம் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. அது மேலே வந்து இது போட்டு ஹார்டிகல்ச்சர். அங்கே இந்த பக்கம் வந்து பாட்டனி தான் வந்து எங்களோட மெயின் பில்டிங். இங்கே தான் வந்து ஃபுல்லாக காலேஜில் நடந்துச்சு. ஸோ சைக்கிளில் நாங்கள் அந்த வழியே வருவோம், அங்கேருந்து இப்படி வருவோம். ஸோ எனக்கு ஒரு மேம் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து காயத்ரின்னு சொல்லிட்டு, அவங்க எக்கனாமிக்ஸ் மேம். அவங்க வந்து அந்த வழியே வெளில வருவாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு இப்படி வெளில வந்து அப்படி வருவாங்க. நான் இங்கேயே பார்த்துட்டேன் அவங்கள. பார்த்துட்டு இங்கே சைக்கிளில் டவக்குன்னு இந்த இடத்துல ஆக்சுவலாக பார்க் பண்ணலாம் ஒரு இடத்துல. ஸோ பார்க் பண்ணிவிட்டு குடுன்னு ஓடி வந்து அங்கே வந்துட்டு, ஹாய் மேம், குட் ஆஃப்டர்நூன் மேம் அப்படின்னு. அவங்க ரொம்ப பயங்கர க்யூட்டாக அழகாக இருப்பாங்க. பார்த்துட்டு குட் ஆஃப்டர்நூன்ப்பா, ஏன்ப்பா ஓடி வரீங்க, சரி ஓகேப்பா கிளம்புங்கப்பா அப்படி சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே தான் நடந்துச்சு. ஸோ இட்ஸ் வெரி நாஸ்டால்ஜிக் ரைட் நவ் டு see all this after like எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறேன். Probably after 7 to 8 years. Yeah, so it's pretty dope. It's pretty nice. Yeah. ஃபஸ்ட்டு நாங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண ரூமு இந்த ரூமில் தான் நான், ராகவேந்திரன், ராஜ்குமார் எல்லாருமே பார்த்தது. இங்கே தான் சைக்கிள் பார்க் பண்ணுவோம். இங்கே சைக்கிள் பார்க் பண்ணிட்டு ஸோ இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு வந்து எல்லோரும் மீட் பண்ண ரூமு. இங்கே தான் எங்களோட கிளாஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து யாருமே தெரியாது. இங்கே எல்லாம் தான் மொத்தமாக டிஸ்பர்ஸாக நிற்கிறோம். இங்கே தான் சைக்கிள் பார்க் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக சைக்கிள் பார்க் பண்ணிட்டு எல்லாரையும் நிற்பாங்க. இந்த லெக்சர் ஹாலில் தான் வந்து எல்லாரையும் மீட் பண்ணோம். இந்த கிளாஸில் நடந்த நிறைய விஷயம் தான் வந்து என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் மை காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஐ வாஸ் தி அனாயிங் ஃப்ரிக்கிங் கிட் தட் டிட் கிரேசி ஸ்டஃப். அண்ட் இங்கே தான் ராஜ்குமார், ராகவேந்திரன் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஸோ இந்த இதுக்கு எல்லாம் முன்னாடி ஒன்றுமே இருக்காது. இப்போ ஏதோ க்ரீன் ஹவுஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ யா திஸ் இஸ் வேர் இட் ஆல்ஸ் ஹேவ் ஃபார் மீ இன் காலேஜ். ஸோ யா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து கோழி வளர்க்குறதுக்கு. ஸோ கீழே வந்து பிளான்ஸ் இருக்கும். அதில் வந்து தண்ணி இருக்கும், தண்ணிக்குள்ளே மீன் இருக்கும். ஸோ மேலே இருக்கிற கோழி வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும் இல்லையா, அதோட எக்ஸ்க்ரீட்டாக வச்சு கீழே வந்து ஃபெர்டிலைசராக மாறும். அதுதான் வந்து இதோட கான்செப்ட். இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில, இது ஆக்டிவாக இருக்கான்னு தெரில. பட் ஆனால் இது ஆக்டிவாக இருந்துச்சு. நாங்கள் இருந்தப்போ இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த ஃபீல்டுலலாம் ஐ ஒர்க்டு. லைக் இறங்கி ஏதாவது கலையை பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பீஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டு சொல்லிடுவாங்க. அது எவ்வளோ விளைச்சலாக இருக்குன்னு சொல்லலாம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. பார்த்துக்கணும் அவ்வளோதான், உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. பாருங்க, இவ்வளோ தான் மொத்த பீஸ். நாங்கள் 4400 பேர் இருந்தோம். இது எப்படி இதில் பிரித்து கொடுத்து எங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்டுக்குன்னு வச்சுருந்தாங்கன்னு எனக்கு இது நெல்லம்பில் அடிக்க வச்சுருக்காங்க. ஆளுக்கு ஒரு தேர்தல் ஆரஸ்ட் முடிஞ்சது. நம்ம பிளான்ட்டில் இன்னும் கஞ்சா செடி வரும். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நாங்கள் வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். இது ஸோ இங்கெல்லாம் 2-3 கிளாஸ் ரூம் இருக்குது. இது அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ நான் காலேஜில் ப்ராக்டிக்கல் கிளாஸ், அதாவது காலைல 6:30 கிளாஸ் இருக்கும். ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு காக்கி சட்டையை போட்டுட்டு காக்கி பேண்ட்டு போட்டு இங்கே தான் உட்காந்துருந்தோம். ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய கிளாஸே பார்க்குறேன். எனக்கு அக்ரிகல்ச்சர்னா என்னன்னு தெரியாது, ப்ராக்டிக்கல் கிளாஸ்னா என்னன்னு தெரியாது, தியரிட்டிக்கல் கிளாஸ்னா என்னன்னு தெரியாது, ஒரு செமஸ்டருக்கு இருக்கிற புக்கு அடுத்த செமஸ்டருக்கு வராதுன்னு தெரியாது. பட் இங்கே தான் என்னோடய நர்சரி எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இங்கே உட்காந்துட்டு கிளாஸ் நடத்துவாங்க. கிளாஸ் நடத்துறதுக்கு பதிலாக இங்கே உட்காந்துருப்போம், அவ்வளோதான். இங்கே இந்த பெரினியல் க்ராப்ஸ்லாம் இருக்கும், மரம் அண்டு ஃப்ளார்ஸ் அதெல்லாம் இருக்கும்.
இது வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இது வந்து 3rd இயரில் எங்களுக்கு கேப்டரியா அவைலபிளாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் இங்கே வந்து அவங்க மாடு எல்லாம் வச்சுருப்பாங்க, கோழி, அந்த வாத்து, ஆடு எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே கொஞ்சம் பார்த்துருக்கோம். பட் இதில் ரொம்ப டெப்த்தாக எதுவும் நாங்கள் படித்த மாதிரி எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங். அண்ட் இங்கே தான் 2-3 கிளாஸ் இருக்கும். இங்கே வந்து நாங்கள் காரைக்காலில் இருந்தப்போ காலைல 6:30க்கு லேட்டாக வந்தால் விட மாட்டாங்க உள்ள. ஸோ நாங்கள் காரைக்காலேருந்து 5 மணிக்கு கிளம்பணும். 5 மணிக்கு கிளம்பி கரெக்டாக 6:15க்கு நான் இங்கே வந்தால் தான் இங்கே உள்ளே வர முடியும். அப்படி இல்லைனா அட்டெண்டன்ஸ் போட மாட்டாங்க, வெளில போக சொல்லுவாங்க. ஸோ தி அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் தட் வி புட் டு கம் ஆல் தி வே, லைக் பாருங்கள், இட்ஸ் லைக் இது சைக்கிளில் தான் வர முடியும். யூ கான்ட் லைக் வாக் அண்ட் கம் அண்ட் ஆல், லைக் இட்ஸ் ஃபக்கிங் கிரேசி. ஸோ யா, ஸோ இப்போ இங்கே தான் வந்து எங்களோட எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும் அண்ட் இங்கே தான் கிளாஸஸ் நடக்கும். இதுதான் அக்ரானமி டிபார்ட்மெண்ட்டு. இங்கே தான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எல்லாமே இங்கே தான் கற்றுக் கொடுக்கப்படும். பட் நாங்கள் கற்றுக்கிட்ட இல்லையானலாம் தெரில. நீங்கள் அந்த எக்யூப்மெண்ட்டு எல்லாமே உள்ளே வச்சுருப்பாங்க. இதை மட்டும் அப்பப்போ ஏதாவது காமிப்பாங்க. பட்டு எங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சதில்லை. ஸோ இப்போ இங்கே தான் அவங்கள்ட்ட கேட்டேன், எதுவும் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னு கேட்டேன். ஏன்னா லீவுன்றனால யாரும் இல்லை போல். ஸோ ஜூன் 7ஆம் தேதி நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க காலேஜ். அதனால கொடுத்துடலாம் இருக்குது. அது கிறிஸ்மன் வச்சுட்டா சயின்டிஃபிக் முன்னாடி எழுதிட்டு போகிறோம். என்னடா வச்சிருக்கேன் என்னடா வச்சுருக்கேன் கேட்குறது. இங்கே தான் எக்ஸாம்ஸ் தான் நடக்கும். ஸோ ஒரு டேபிளில் வந்து ஒரு 10 ஸ்பெசிமென் வச்சுருவாங்க. அது என்னென்னு எழுதணும். யாருக்கும் ஒன்றும் தெரியாது. எவனா பார்த்துட்டு ஒன்று என்னடா அப்படின்னு அது சொல்லிட்டு அடுத்து ஒன்று எல்லாருக்கும். ஸோ அவங்க காலேஜில் ஃபுல்லாக எல்லாத்தையும் உள்ள பார்த்துட்டோம். அண்ட் நிறைய இடத்த இன்னும் ஷூட் பண்ணலை. பிகாஸ் இட்ஸ் லைக் அ வெரி பிக் பிளேஸ் அண்ட் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது உள்ளே பேசுறதுக்கு. ஸோ we didn't cover all that. அண்டு பயங்கரமாக வெயில் அடிக்கிறதுனால ரொம்பவும் ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ we thought of having a small break and drinking some sugarcane juice. குடிச்சிட்டு இப்போ மறுபடியும் ரூம் போயிட்டு அதை எடுத்துகிட்டு we can start to தி வெட்டிங் பிளேஸ். ஆக்சுவலாக என்டையர் ட்ரிப்பே அதுதான். பட் அது இன்னும் போனால் ராஜா பார்க்க முடியும், அந்த வெட்டிங்லாம் பார்க்க முடியும். பட் நைட்டே கிளம்புற மாதிரி தான். ஸோ யா, சூப்பர் சூப்பர் சூப்பர். இவர் தான் நம்ம தாத்தா. இவர்கிட்ட தான் 2011லேருந்து 15 வரைக்கும் இங்கே டீ குடித்தோம். இப்போ 2023 ஆயிடுச்சு. தாத்தா நல்லா துணிவு போட அஜித் மாதிரி ஃபுல்லாக காஃபி. இப்போ உங்களுக்கு காஃபி தானே? டீ எனக்கு டீ ஒரு டீ ஆகடா. ஸோ இங்கே தான் நாங்கள் ஃபுல்லாக பிடிப்போம். இங்கே தான் வரிசையாக எல்லாருக்கும் போடுவார். அண்டு எல்லாருமே இங்கே தான் இருப்போம் டோட்லி. ஸோ இட்ஸ் பீன் லைக் 10 approximately years, I guess. Yeah, so it's very not nostalgic. எப்படி இருக்கு? குடிச்சு பார்த்து சொல்லுங்கள். காஃபி மச்சான். காஃபியா? கழிச்சு காட்டு நல்லா இருக்கு. அதே டேஸ்ட்டு அப்படியே தான் இருக்கா? ஸோ யா, இட்ஸ் a win. காஃபி போட்டது கழுவுனது. ஸோ நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட சென்னையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் டீ குடிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த டேஸ்ட்டுக்கு மேட்சே வரல. லைக் அப்படியே இந்த ராட்டடிவி படத்தில் சாப்பிட்டோன்னே அப்படியே சரட்டுன்னு ஃப்ளாஷ்பேக் போய் சின்ன வயசில் சாப்பிட்ட ஒரு அம்மாவோட ரெசிபி ஞாபகம் வரும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹாப்பி தட் வி காட் டு see him and have some coffee and tea. ஸோ ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே விளையாடலாம். ஸோ எல்லாரும் ஸோ யா, இதுக்கடுத்து டேரெக்டாக ஃபங்க்ஷன் தான் போனோம். ஃபங்க்ஷன் தவிர எல்லாம் பண்ணிட்டோம். வரும் கவலைப்படா. இங்கே வந்து கேமரா மேலாம் கவர் பண்ணுறேன். ஸோ வெட்டிங்க்கு வந்துட்டோம். வந்து இப்போ தான் உட்காந்து ராஜா வந்து செம்ம ஸ்டெடியாக இருக்கா, எனர்ஜெட்டிக்காக இருக்கான். ஸோ வந்துட்டு சேர் எடுத்துட்டு வாங்கிட்டு ஒரு 10 வருஷம். ஸோ வந்துட்டு இப்போ தான் அவங்க வீட்டு மேலே உட்காந்துருக்கோம். ஸோ எவ்ரி திங் இஸ் வெல் லிட் அப் அண்ட் இங்கே கிளம்பி எல்லாம் தடர்படாமல் நடந்துட்டுருக்கு. ஸோ முடிச்சுட்டு என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். எவ்வளோ நேரம் அங்கே இருக்க போகிறோன்னு தெரியல. பட் வில் see what everything is happening. இப்போ அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அம்மாஸ் ராஜ்குமாரை வந்து விருதாச்சலம் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே உளுந்தூர்பேட்டை, அதுக்கு பேர் என்ன, உளுந்தூர்பேட்டை டோல்கேட் ஜங்ஷனில் தே ஆர் போர்டிங் த பஸ். அண்டு பஸ் அதுக்கு ஒரு 20 minutes ஆகும்னு நினைக்கிறேன். டைம் கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 12 கிட்ட ஆக போகுது. ஸோ இங்கே லைட்டாக டீ ஏதாவது குடிச்சிட்டு பண்ணணும்னு பார்க்குறோம்.